விஜய் ஃபேக்டர் 26 தேர்தல்ல ரொம்ப பெரிய அளவுல பேசப்படுது. பேசுறது போல யூடியூப் தான். மக்கள் மத்தியில் அவங்க எங்க இருக்காங்க? கல்லூரி மாணவர்கள் மத்தியில் வேணா அவரை பத்தி பேசுறாங்க. விஜய்க்கு ஓட்டு போட்டா திணிச்சா நம்ம கூட்டப்படுத்திக்கிட்டாங்க நினைக்கிறாங்க. எல்லாம் வந்து கூட்டணி பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறது, மக்களுக்கு என்ன செய்யலாங்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் சீமந்தத்துக்கு போறதும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போறதும் பிறந்த நாளுக்கு போறதும் போயிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. என்ன பண்றாரு? அரசியல் அவர் எங்க பேசுறாரு? பியூஷ் கோயல் சொல்றாரு, திமுகவோட விஜய் கூட்டணி வச்சுக்கிட்டு பாஜகவுக்கு ஓட்டு போடக்கூடியவங்களை விஜய் வந்து பிரிக்கிறதுக்காக திமுக விஜயை நிப்பாட்டுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பாஜக எதிர்ப்பு வாக்குகள் பூராமே திமுகவுக்கு போகுது. விஜய் வந்து தனியா நின்று அந்த வாக்குகள் அவர் வாங்குறாரு, திமுகவுக்கு போகணும். திரும்ப திரும்ப திமுக வெர்சஸ் தாவேக்கான சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அது அப்படியெல்லாம் கோயபல்ஸ் பிரச்சாரம் அந்த அளவுக்கு போய் பேசணும். உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தா அப்படியே கண்ணீர் தத்தும்ப பேசுறாரு. எதை விட்டாருன்னு சொல்லுங்க. எவ்வளவு ஸ்டண்ட் அடி விட அடிச்சுட்டு உட்காந்து பிரச்சாரம் முடிவு பண்றாங்க, ரத்து செய்யறாங்க, முடிவு பண்றாங்க, ரத்து செய்யறாங்க. கேட்டா எங்களுக்கு கேட்ட டைம் தரதில்ல, மத்த கட்சி எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டாங்க. அதான் அரசியல். இது கூட எதுக்கிறதுக்கு திராணி இல்லாத தெம்பு இல்லாத ஒரு கோலை நீ வந்து அரசியலுக்கு வரதை பார்த்தா சிரிப்பு தான். நிறைய பேர் சொல்றாங்க விஜய் ஒரு டிவைன் கரிஸ்மா, தெய்வீக பிறவி, கற்பூரம் காட்டிட்டு போயிட வேண்டியது. எடப்பாடி பழனிசாமியுடைய தேர்தல் பிரச்சாரம் உதயநிதியை கடுமையா அட்டாக் பண்றாரு. ஸ்டாலினை தாக்கிறதுக்கு அவங்களால முடியல. உதயநிதி தான் எப்படி அடுத்த தலைவராக வருவாரோ அதுக்கு போறாரு. பால்டாயில் குடிச்ச பாப்பா சாகாம உயிரை எடுக்கிறாரு அப்படி நல்லா சொல்றாரு. தோத்து போவோங்கிற விரக்தியில வந்து இஷ்டத்துக்கு பேசுறது, செத்து போகணும்னு சொல்றதெல்லாம் வந்து அரசியல் இவ்வளவு கேவலம். இன்னைக்கு வந்து பழனிசாமிங்கிற ஒரு அனாதை தலைவர். தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். விஜய் ஃபேக்டர் 26 தேர்தல்ல ரொம்ப பெரிய அளவுல பேசப்படுது. நீங்க எப்படி கணிக்கிறீங்க? அந்த பேசுறது போல யூடியூப் தான். மக்கள் மத்தியில் அவங்க எங்க இருக்காங்க? கல்லூரி மாணவர்கள் மத்தியில் வேணா அவரை பத்தி பேசுறாங்க. விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா சார்னு நான் சொன்னேன். உங்களுக்கு திரிஷா மேல மயக்கம் அவ்வளோ அப்படி இருந்தாக்க நான் என்னடா பண்ண முடியும்? அது அந்த காலத்தில் ஒரு கவர்ச்சி கன்னியாக ஒரு பெரிய டான்ஸர் இருந்தாங்க. ஒரு 4-5 பேர் அந்த காலத்தில் இருந்தாங்கல்ல. அதில் ஒரு பிரபலமான கவர்ச்சி கன்னியை வந்து ஒரு ஜமீன்தார் வீட்டு பையன் கல்யாணம் செகண்ட் ஒய்ஃபாக. ஒரு கல்யாணத்துக்கு அந்த பையன் வர்றாரு. அத்தனை பேர் அவரை பார்த்து அந்த செட்டு அவங்க சைட்டு போய் கட்டி பிடிச்சிக்கிறானுங்க. என்னன்னா அவளை கட்டி பிடிச்சாதான் நினைப்பு. அந்த நினைப்பு தான். விஜய்க்கு ஓட்டு போட்டால் திரிஷா நம்ம கூட்டப்படுத்திக்கிட்டாங்கிற மாதிரி நினைக்கிறானுங்க. அந்த பொண்ணு எனக்கு இன்னும் வந்து திரிஷாவை தான் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. இவ்வளவு தூரத்துக்கு அவருடைய பேரை வந்து களங்கப்படுத்தியிருக்காங்க. அந்த பொண்ணு அதை பற்றி கவலைப்பட்டுக்கவே இல்லை. அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குது. விஜய் அதை பற்றி கவலைப்படலையே. எல்லாம் வந்து கூட்டணி பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறது, மக்களுக்கு என்ன செய்யலாங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் சீமந்தத்துக்கு போகிறதும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போகிறதும் பிறந்த நாளுக்கு போகிறதும் போயிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணுறாரு? அரசியல் அவர் எங்கே பேசுகிறாரு? இந்த நிமிஷம்ல ஒரு அரசியல் பேசுகிற மாதிரி ஒன்றும் தெரியலையே. எங்களோட கூட்டணியில் சேர்ந்தால் ஆட்சியில் பங்குலாம் சொன்னார். எந்த கட்சி வந்தது? ஒருத்தரும் இல்லையே. நீங்கள் எவ்வளோ தூக்கி விட்டு பார்க்குறீங்க. எத்தனை கட்சி அவர் கூட கூட்டணியில் சேர்ந்திருக்காங்க? ஒருத்தர் இல்லை, தனியாக தான் நிற்கிறாரு. பாஜக தரப்புல மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சொல்றாரு, பாஜக எதிர்ப்பு வாக்குகளை விஜய் பிரிக்கிறாரு. அதை தான் நான் முதல்ல சொல்கிறேன். ஆனா அதை அவர் எப்படி சொல்றாருன்னா, திமுகவோட விஜய் கூட்டணி வச்சுக்கிட்டு பாஜகவுக்கு ஓட்டு போடக்கூடியவங்களை விஜய் வந்து பிரிக்கிறதுக்காக திமுக விஜயை நிப்பாட்டுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம இன்டர்பிரிட்டேஷன் தான் நம்ம இப்படி சொல்றோம், அதை அவங்க அப்படி மாற்றி சொல்றாங்க. பாஜக எதிர்ப்பு வாக்குகள் பூராமே திமுகவுக்கு போகுது. அந்த வாக்குகளை வந்து விஜய் வந்து தனியாக நின்று அந்த வாக்குகளை அவர் வாங்குறாரு, திமுகவுக்கு போகணும்னு இருக்கிறாங்க. அதுதான் அவங்க செய்யறது சாமர்த்தியம். ஆனா திரும்ப திரும்ப திமுக வெர்சஸ் தாவேக்கான சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அது அப்படியெல்லாம் கோயபல்ஸ் பிரச்சாரம். கோயபல்ஸ் அப்படித்தான். நான் ஜெர்மன் 2ஆம் உலக யுத்தத்தில் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி இங்கிலாந்து மன்னர் தலை தெறிக்க ஓடி விட்டார், தப்பி விட்டார், ஜெர்மன் வெற்றி அடைந்து விட்டது, பக்கிங்ஹாம் பேலஸ் விழுந்தது அப்படின்லாம் டெய்லி விடுவான். இங்கிலாந்து மக்களே தடுமாறிட்டாங்க, நம்ம ராஜாவை கொண்டு விட்டாங்க அப்படின்லாம் நினச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு போய் பேசலாம். அதை தான் சொல்லுவாங்க கோயபல்ஸ் பிரச்சாரம்னு. அந்த பிரச்சாரத்தை பண்ணுறாங்க. இவர் பெருசாக வளர்ந்துட்டார், நீங்கள் தான் பண்ணுறீங்க. இன்றைக்கி உள்ள ஒரு என்ன இம்பாக்ட் கூட்டத்தை சேர்த்துறாரு. சராசரி ஷியாம் அழகாக சொன்னார். அவங்க ஒரு 5 லட்சம் பேரை வச்சுருக்காங்க, அவங்களுக்கு காசு கொடுத்து வச்சுருக்காங்க. எப்போ விஜய் கூட்டம் போட்டாலும் அந்த 5 லட்சம் பேர் தான் வர்றாங்க அந்த கூட்டத்துக்கு.
அவங்களுக்கு பணம் கொடுத்து வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேங்கிறாரு. என்னத்தை விட்டுட்டு வந்தாரு? எதை விட்டு வந்தாருன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தா அப்படியே கண்ணீர் ததும்ப பேசுறாரு. எதை விட்டாருன்னு சொல்லுங்க. எந்த கொள்கைக்கு எதிரின்னா இப்பதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் கொள்கை அப்படின்னாரு. அவர் எங்க அரசியல் பேசுறாரு? என்ன சினிமா வந்து வரிச்சு அவர் 30 படங்கள் புக் ஆகியிருந்த மாதிரி அல்ல தயாரிப்பில் இருக்கிற மாதிரி அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு மாதிரி ஒரே ஒரு படம் தான் ஜனநாயகங்கிற படம். அந்த படத்தை வச்சுக்கிட்டு எவ்வளோ ஸ்டண்ட் அடி அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஆக அவர்கிட்ட இருக்கிறது ஒரே படம். அந்த படம் தான் அவருடைய கடைசி படம். அவருடைய எல்லாத்துக்குமே கடைசி அதான். பிரச்சாரத்துக்கே அனுமதி தரதில்லை. எப்போ பிரச்சாரத்துக்கு கேட்டாலும் நேரம் கொடுக்கறதே இல்லை. பிரச்சாரம் முடிவு பண்ணுறாங்க, ரத்து செய்கிறாங்க, முடிவு பண்ணுறாங்க, ரத்து செய்கிறாங்க. கேட்டால் எங்களுக்கு கேட்ட டைம் தரதில்லை, மற்ற கட்சி எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு கமிஷனர் மேலேயும் தேர்தல் ஆணையம் மேலேயும் குற்றம் சுமத்துறாங்களே. கொடுக்க மாட்டாங்க. அதான் அரசியல். அரசியல்னா என்ன? எதிர்கட்சிக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அன்றைக்கி இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் வந்து அதுக்கு அனுமதி கொடுக்கல. எதிர்த்து போராட்டம் நடத்துவோம்னாங்க, மறியல் நடத்துவோம்னாங்க. போலீஸ் தடியடி சென்னை அண்ணா சாலை அப்படியே செருப்பும் வேட்டியும் அவுந்து போய் கிடந்த வேட்டியும் கண்ணதாசனும் மதியழகனும் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் அடி வாங்கி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க. அதுதான் அப்படி தான் போராட்டம் நடக்கும். டால்மியா கள்ளக்குடிங்கிற ஒரு ஊரில் வந்து டால்மியா சிமெண்ட்டுக்காரர் வந்து டால்மியா சிமெண்ட் ஆரம்பித்தாங்க கம்பெனி. அந்த ஊருக்கு டால்மியாபுரம்னு பேரை மாற்றினாங்க. உடனே அது பழைய கள்ளக்குடிங்கிற பேர் தான் வைக்கணும்னு சொல்லி போராட்டம் நடத்துனாங்க. ரயில் நிறுத்த போராட்டம்னாங்க. அனுமதிக்க முடியாதுன்னாங்க திமுகவுக்கு. ரயில் நிறுத்த போராட்டம் அனுமதிக்கலான்னு ரயில் தண்டவாளத்தில் தலை வச்சு போட்டு படுத்துட்டாங்க. 6 மாதம் ஜெயிலில் இருந்தாங்க. அப்படி தாங்க அரசியல் நடத்தணும். நீங்கள் கேட்டோன்னே வாங்க நீங்கள் எங்களுக்கு எடுத்து பேசுங்க அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சி வந்து உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குமா? எத்தனை நாளைக்கு தான் அதை சொல்ல போகிறீங்க? இதை கூட எதுக்கிறதுக்கு திராணி இல்லாத தெம்பு இல்லாத ஒரு கோலை நீ வந்து இப்போ அரசியலுக்கு வரதை பார்த்தா சிரிப்பு தான் வருது. உனக்கு ஒரு தைரியம் வரலையே. எதிர்த்து நிற்பேன், சிறையில் போடு பார்க்கலாம், என் தோழர்களை தோடு பார்க்கலாம் அப்படின்னு வரலையே. நீ உனக்கு வர தைரியம் இல்லையே. ரொம்ப பேசுனீங்கன்னா திருச்சாவோட எங்கேயா போயிடுறாரு. அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. எடப்பாடி பழனிசாமியுடைய தேர்தல் பிரச்சாரம் கவனிச்சிங்களா? உதயநிதியை கடுமையாக அட்டாக் பண்ணுறாரு. ஏன்னா உதயநிதிக்கு அவ்வளோ க்ரௌடு வருதுங்க. போகிற இடத்துலலாம் கூட்டம் நிற்கிது. அவர் எதிர்பார்க்கலது. ஸ்டாலினை தாக்கிறதுக்கு அவங்களால முடியல. உதயநிதி தான் எப்படி அடுத்த அப்படி தலைவராக வருவாரோ அதுக்கு போகிறாரு. அவ்வளோ. அப்போவே பால்டாயில் குடித்தாரு, குடித்தப்பவே செத்துருக்கணும், பால்டாயில் குடித்த பாப்பா சாகாமல் உயிரை எடுக்கிறாரு அப்படி நல்லா சொல்கிறாரு. விரக்தியில் வர்றது தோற்று போவோங்கிற விரக்தியில் வந்து இஷ்டத்துக்கு பேசுறது. செத்து போகணும்னு சொல்கிறதெல்லாம் வந்து அரசியல் இவ்வளோ கேவலம். அது முடியல அவரால். அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரில. திமுக 500 ரூபா கொடுக்குறதெல்லாம் நான் 1000 ரூபா கொடுப்பேன். ஆக திமுக சொல்கிறதுக்கு நீ காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற. நீயா ஒன்றுமே சொல்லலை. ஏன்னா இப்போ உதயநிதி பக்கம் இருந்து ஒரு விமர்சனம் வருது. இவர் என்ன சொல்கிறாரு? சசிகலா காலை நான் மரியாதை நிமித்தமாக பிடிச்சேன், அது பரவாயில்ல, நடிகையோட காலை நீ தேடுறல்ல அப்படின்னு ரொம்ப ஒரு தரக்குறைவாக ஒரு விமர்சனம். வேற என்ன பண்ணுறது? உண்மையை சொல்லணுன்னாக்கா காஞ்சிபுரத்தில் அண்ணா தோற்று போய்டும் தெரிஞ்சிருச்சு அவருக்கு. அண்ணாவே வந்து கொஞ்சம் தரக்குறைவாக பேசுகிற அளவுக்கு போயிட்டார். நடேச முதலியார்னு அவர் ஏற்று நின்னார். அவர் சாணி, நான் சந்தனம்னார். அண்ணா கிட்ட அதை எதிர்பார்க்கல. அவரே அந்த மாதிரி போயிருக்கார். அதனால் பழனிசாமி அந்த மாதிரி பேசுகிறத பெருசான பாகம். அது யாருக்கு மத்தியில் அது எடுபட போகுது? சிரிக்க தான் சிரிக்கிறாங்க எல்லாரும். அவ்வளோதான். இப்போ எடப்பாடி பிரச்சாரம் எடுபடாதா சார்? ஏன்னா இப்போ கடுமையான வார்த்தை யுத்தங்களாக இருக்குது. 2 தரப்புல இருந்து. எடப்பாடி ஒன்று சொல்கிறாரு, அதுக்கு பதிலடி இங்கே வருது. இங்கேருந்து ஒன்று சொல்கிறாங்க, அதுக்கு பதிலடி உடனுக்குடனே ஒரு பிரச்சாரம். உதயநிதி என்ன சொன்னார்? என் பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறார் பார்த்தீங்களா அப்படின்னாரு. உதயநிதி பேரை சொல்கிறதுக்கு கூட அவருக்கு தெரியும் இல்லையே பழனிசாமிக்கு. அந்த பாப்பா கிப்பான்னு இப்படி தான் பேசிட்டேன். அப்போ ராகுல் காந்தி என்ன சொன்னார்? மோடி பப்பு கிப்புன்னாரு. அப்புறம் என்னாச்சு? அந்த பப்பு வச்சு ஆப்பு சாதாரண ஆப்பாக இருந்தது, மாட்டிக்கிட்டு முடிச்சாரு. அது மாதிரி தான் இதில் விஜய் பிரச்சாரத்துக்கே ஒன்றும் போகலைன்னா ஒரு 2-3 இடத்துக்கு நெல்லை போகிறாரு, சென்னையில் 2-3 இடத்துக்கு போகிறாரு. ஆனால் கண்டிப்பாக அவரு தான் ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரியான நிலை இருக்கு. அப்படி தாங்க சொல்லணும். அவங்க கட்சி கூட அதை சொல்லலைன்னா அப்புறம் யார் தான் சொல்லுவா? ஏங்க நான் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து நடத்துகிறேன், என்ன தோழர்கிட்ட 100க்கு 100 வெற்றி நிச்சயம், போட்டியிட்ட இடங்கள்லாம் வெற்றி நிச்சயம், போகிற இடங்கள்லாம் மக்கள் கூட்டுறதை பார்த்தா நம்முடைய வெற்றி ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டு விட்டது. இப்படி தான் பேசணும். நானே இருந்துட்டு ஜெயிப்போமா என்னன்னு தெரியல, சந்தேகமாக இருக்குது பாருங்கள் அப்படின்னாக்கா அப்புறம் எப்படி இருப்பாங்க? அதனால்
அது வந்து ஒரு தலைவங்கிற முறையில் அவர் வந்து இது பண்ணணும். இன்றைக்கி வந்து பழனிசாமிங்கிற ஒரு அனாதை தலைவர். அவர் கூட இருந்த செங்கோட்டையும் போயாச்சு, பன்னீர்செல்வம் போயாச்சு, சசிகலா போயாச்சு, எல்லாம் போயாச்சு. இப்போது அமித்ஷா மிரட்டுக்காக இவர் மாத்திரம் டிடிவி தினகரனை தவிர மிச்சம் யார் இருக்கா அவர் கூட? அவருடைய கூட்டணியில் யார் இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். என்டிஏ கூட்டணி வெற்றி பெறுங்கிறாங்க, அந்த என்டிஏ கூட்டணியில் யார் இருக்கா? திமுக கூட்டணி தோல்வி அடையினாங்க, திமுக கூட்டணியில் யார் இருக்கா சொல்லுங்க. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க விஜய் ஒரு டிவைன் கரிஸ்மா, தெய்வீக தரிசனம், தெய்வீக பிறவி, கும்பிட வேண்டியவர் அவ்வளோதான். அதுக்கு தான் லைக் பூ கற்பூரம் காட்டிட்டு போயிட வேண்டியது தான். பிரச்சாரத்தில் அதெல்லாம் காட்டுறாங்க சார், பூ கொடுக்குறாங்க, கற்பூரம் காட்டுறாங்க, உற்சவமூர்த்தி மாதிரி பூஜையெல்லாம் இது பண்ணிட்டு அவரும் பூவெல்லாம் எடுத்து வீசுறாரு. அபிஷேகம் வந்து மூல விக்கிரகத்துக்கு தான் நடக்கும், இவரும் உற்சவமூர்த்தி அவ்வளோதான். அப்போ தெய்வீக பிறவி தான் விஜய். தெய்வீக பிறவி தான், கும்பிடுறதுக்கு தான் லைக், வேற எதுக்கு லைக் கூடாது. பழங்கள் வச்சு கூட்டு போயிடுவோம். மேற்கு வங்கத்தில் நிறைய மாற்றங்கள் பார்த்தோம். எப்போ தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவித்ததோ தலைமைச் செயலர் மாற்றினாங்க, டிஜிபி எல்லாம் மாற்றினாங்க. இங்கே ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ டிஜிபியும் மாற்றிட்டாங்க, இன்னைக்கு தலைமைச் செயலரையும் மாற்றிருக்கிறாங்களே. அதனால எல்லாம் வந்து ஒரு மாற்றம் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். எடப்பாடி பழனிசாமியுடைய தனி செயலராக இருந்தவரை தலைமைச் செயலராக போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து பெருசாக பண்ண முடியாது. மக்கள் ஓட்டு போடணும்னு நினச்சா மக்கள் போடுற ஓட்டை நீங்கள் கணக்கெடுத்தீங்கன்னாக்க இன்றைக்கி வந்து தெளிவாகவே சொல்லலாம். அதாவது விடலை பருவத்தில் இருக்கிற இன்னும் முதிர்ச்சி அடையாத இளைஞர்கள் சில பேர் இருக்காங்களா, அவங்கள தவிர மற்ற எல்லாருமே இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அரசியல் கட்சிகளும் 1-2 தவிர மிச்சம் எல்லாம் திமுக கூட்டணியில் தான் இருக்குது. பழனிசாமி கூட யார் இருக்கிறா கேட்டாக்கா அமமுக இருக்குங்கிறாங்க. அவர் யார்? இவர்கிட்ட இருந்தவர். அப்புறம் கேட்டால் செங்கோட்டையன் இருக்காருன்னாங்க. செங்கோட்டையன் யார்? இவங்ககிட்ட இருந்தவர். பெரிய நீங்கள் பூதாகரமாக காட்டுற விஜய் தனியாக நிற்கிறாரு. நான் முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன் விஜய் வந்து கூட்டணியில் சேர மாட்டாருன்னு. ஏன்னா விஜய் வந்து பாஜக உருவாக்குச்சு. பாஜகவனுடைய எதிர்ப்பு வாக்குகள் பூராமே திமுக போய் விடுவது. அந்த வாக்குகளை பிரிக்கணும்னா நீ தனியாக நிற்கணும். தனியாக நின்று நான் தான் பாஜகவுக்கு மிகப்பெரிய விரோதின்னு காட்டி பாஜகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை நீ வாங்கிட்டு அது திமுகவுக்கு போகாது. அதனால் திமுக ஒரு வெற்றி இலக்கை 200 இடங்களை ஜெயிப்போங்கிறப்ப அதை குறைக்க முடியுங்கிறதுக்கு தான் விஜய் உருவாக்கியிருக்காங்க. அதை தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் கூட்டணி அந்த கணக்கெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ அனைத்து கட்சிகளுமே திமுக கூட தானே இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் பற்றி கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அந்த காலத்து கணக்கு பிரகாரம். ஆனால் இன்றைக்கி ஞானேஷ்குமார் வச்சுக்கிட்டு இருக்கிறோம், அவர் என்ன பண்ணுவார்னு யாருக்கு தெரியும். இதில் இப்போ இந்த பணப்பட்டுவாடா இதெல்லாம் தீவிரமாக கண்காணிக்கிறாங்க பெரிய அளவில். அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க. இதெல்லாம் வந்து செய்திக்காக நீங்கள் கேட்கறதுக்கு உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு நானும் உட்காந்துக்கிட்டு நம்ம 2 பேத்துக்கு நேரம் இல்லாமல் பொதுமக்கள் நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் தடுக்க முடியாது. பேசாமல் முடியும். தேர்தல்னு வந்தாக்கா பணம் செலவு பண்ணி தான் ஆகணும். உலகம் முழுதும் அதுதான் உண்டு. அதை நிறுத்தி விடுறாங்கிறதால நடக்கிற காரியம் இல்லை. அதான் இன்னும் முந்தா நாள் இவர் பழனிசாமி சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்த 5 மாதங்களில் கஞ்சாவை தமிழ்நாட்டிலிருந்து ஒழித்து கட்டி விடுவேன்னார். இந்தியாவினுடைய மிகப்பெரிய கஞ்சா விளையிற இடமே எடப்பாடி தான் தெரியுமா உங்களுக்கு? நாமக்கல், எடப்பாடி, ராசிபுரம் தான் மெயின் ஏரியா. அந்த ட்ரையாங்கிள் நாமக்கல், எடப்பாடி, ராசிபுரம், அங்கேருந்து ரங்கூன்லேருந்து காட்மாண்டு, இதுதான் அந்த ட்ரையாங்கிள். அந்த ஊரில் இருந்துக்கிட்டு 5 மாதத்தில் ஒழிச்சு கட்டுவேங்கிறாரு. சிரிப்பு தான் அவர். உன் வீட்டில் தான் என் பயிரே ஆகுது, ஜாக்கிரதையாக பார்த்துக்க போ. அங்கே எல்லாம் வந்து சக்கரவள்ளி கிழங்கு போடுவாங்க, இவ்வளோ உயரம் இருக்கும். அடியில் பார்த்தீங்கன்னா கஞ்சா. நான் பார்த்துருக்கேன். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.